அந்த நாம் தமிழர் கட்சி வந்து ஒரு பெரிய அளவுக்கு ஓட்டை பிரித்து கொண்டு வந்துடுவாங்க அப்படின்னு நம்ம நினைக்கல. அப்படின்னா என்ன காரணம்னா, இன்றைக்கி கரண்ட் பாலிடிக்ஸில் அவங்க பண்ணுறது கரெக்டாக அப்படின்னா இன்றைக்கி வந்து அவங்களால வாக்கு வந்து நினைச்ச அளவுக்கு வாங்க முடியாது. இப்போது நான் எடுத்த இது கணக்குப்படி பார்த்தா 20-25% வரைக்கும் அசால்ட்டாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. வெற்றி பெறுவார் என்பதை தாண்டி 25% பெறுவார். வெற்றி பெறுவார்கள்லாம் வந்து 45-50% வேணும். ஒரு எடுத்த உடனே இது வரைக்கும் அரசியலில் போட்டியே போடாத ஒரு கட்சி 25% வாங்குறதுங்கிறது ட்ரெமெண்டஸ். திமுக வந்து அவங்களுடைய களத்தில் இருக்கிற ஸ்ட்ரென்த் வந்து 100% அப்படின்னு வச்சாச்சுன்னா, அதிமுகவுக்கு வந்து மொத்த தமிழ்நாட்டில் களத்தில் எடுத்தாச்சுன்னா 40% தான். அந்த அதிருப்தின்னு சொல்லுவாங்களா, ஆன்டி இன்கம்பன்சி, அது வந்து திமுக மேலே நிறையாவே இருக்குது. விடுதலை சிறுத்தைகளில் வந்து தலைமை எவ்வளோ பெருசோ இல்லையோ, தொண்டர்கள் வந்து ஸ்ட்ராங். திமுகவுக்கு வந்து தலைமையும் ஸ்ட்ராங்கு, தொண்டர்களும் ஸ்ட்ராங். தனிப்பட்ட முறையில் விஜய்க்கு மட்டும் ஒரு பெரும் செல்வாக்கு இருக்குது, 25% இருக்குது. ஆனால் அவர் தனியாக நின்னா, அவர் ஒரு தொகுதியில் நின்னா கூட அவர் ஜெயிக்கிறதே கஷ்டம். இந்த மொத்த தமிழ்நாட்டிலையும் இந்த கரப்ஷன் பற்றி சொல்லக்குள்ள ஒரே ஒருத்தர் மட்டும் எக்ஸப்ஷன். 13 அமைச்சர்கள் மேலே வந்து ஊழல் குற்றச்சாட்டு. இன்னொன்று, இந்திய அரசியலில் ஊழல் பண்ணாமல் அரசியல் யாராலையும் பண்ண முடியாது. உலகத் தலைவர்கள் அனைவரையும் எம் தொலைக்காட்சியினுடைய அரசியல் ஆடுகளம் நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றேன். தோழர்களே, இன்றைக்கு நாம் மிக முக்கியமாக பேசப்போகிற ஒரு களப்பதிவாக உங்களுக்கு தரப்போகிறது. தமிழ்நாட்டுடைய தேர்தல் எஞ்சிய இன்றிலிருந்து இதுகாரம் 130 நாட்கள் மட்டுமே எஞ்சியிருக்கிற சூழ்நிலையில் தமிழ்நாட்டில் ஒரு 4 முனை போட்டி தற்போது தெளிவாகி இருக்கிறது என்று சொல்லலாம். தமிழ்நாட்டினுடைய பல மண்டலங்கள், தெற்கு மண்டலம், வடமண்டலங்கள், மேற்கு மற்றும் மத்திய மண்டலங்கள், இதில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அடிப்படைத்துவமான சாதி மற்றும் மதப்பிரிவுகள், பொது ஊடகங்களின் பார்வை, புதிய வரவுகள், அரசியல் கட்சிகளுக்கான அடிப்படைத்துவம் மட்டுமல்ல, இந்த முறை போட்டியில் யார் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு, பின்னடைவை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு, துல்லியமாக நாங்கள் எந்த ஒரு கணிப்பும் சொல்ல முடியாவிட்டாலும் தமிழ்நாட்டின் மனசாட்சியை இன்று நாங்கள் பேசப் போகிறோம். இதற்காக எமது அரங்கத்திற்கு வந்திருக்கிறார் சர்வதேச அயலக செய்தி பகுப்பாய்வு மற்றும் இந்திய தேசிய அரசியலில் நன்கு கற்றுணர்ந்த மிகச்சிறந்த ஒரு ஆளுமை திரு கஸ்ஸாலி அவர்கள் எம்மோடு இணைகிறார். அவரை நிகழ்ச்சிக்காக வரவேற்கிறேன். சார் வாங்க. வணக்கம் சார். இப்போ தமிழ்நாட்டுடைய அரசியல் களம் எப்படி இருக்கு? நான் என்னுடைய இன்ட்ரோல 4 முனை போட்டி அப்படின்னு சொன்னேன். ஆமாம், நீங்க அதை மறுக்கலாம், இல்லை கூட வரலாம். அதில் எப்படி இருக்கு? இப்போ என்ன சொல்லலாம்னா 2.5 முனை போட்டி அப்படின்ற அளவுக்கு தான் சொல்ல முடியும். 4 முனை போட்டி என்ன சொல்லுவோம்? டிஎம்கே கூட்டணி, ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி, அப்புறம் தாவேகா கூட்டணி இல்லை, பட் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதை விட்டாச்சுன்னா தனித்துவமாக எப்போவுமே நிற்கிற நாம் தமிழர் கட்சி. நாம் தமிழர் கட்சி எந்த கட்சி கூடயும் கூட்டணி கிடையாது. அப்புறம் ஓட்டுக்கு வந்து வாக்குக்கு வந்து பணம் கொடுக்கறது கிடையாது. அவங்க பிரச்சாரம், அவங்க நம்புகிற சில கொள்கைகளை வச்சு பண்ணுறாங்க. அதில் ப்ளஸ்ஸும் இருக்குது, மைனஸும் இருக்குது. இன்றைக்கி கரண்ட் பாலிடிக்ஸில் அவங்க பண்ணுறது கரெக்டாக அப்படின்னா இன்றைக்கி வந்து அவங்களால வாக்கு வந்து நினைச்ச அளவுக்கு வாங்க முடியாது. ஆனால் லாங் டைமில் வரக்கூடிய வாய்ப்பு வரலாம் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஓகே, இப்போ வந்து அந்த நாம் தமிழர் கட்சி வந்து ஒரு பெரிய அளவுக்கு ஓட்டை பிரித்து கொண்டு வந்துடுவாங்க அப்படின்னு நம்ம நினைக்கல. அப்படின்னா என்ன காரணம்னா, 6% வந்து 2021 வாங்கினாங்க, 8.2% வந்து 2024 பார்லிமெண்ட்டில் தேர்தலில் வாங்கினாங்க. அந்த 8%ங்கிறது நல்ல சதவீதம். ஆமாம், இப்போ 8 கடந்த முறை, அதான் 8.2ங்கிறது நல்ல சதவீதம். ஓகே, அவங்க வந்து அங்கீகாரம் வேறு கிடச்சிது. ஆனால் அதே நேரத்தில் இப்போ ஒரு தமிழ்நாட்டில் ஒரு கட்சி ஜெயிக்கணும்னா குறைஞ்சபட்சம் வந்து 40% 45% வாங்கினா மட்டும்தான் வெற்றி கோட்டை வந்து தொட முடியும். அதாவது 40க்கு மேலே 40%, 45, சில இதில் 50% வரைக்கும். அதான் முன்னா கடந்த முறை போயிருக்கேன். ஆமாம், இல்லை அது என்ன காரணம்னா,
இப்போ நமக்கு ஆவரேஜ் என்ன செய்யணும்னா ஒரு தொகுதியில் மொத்தம் 234 தொகுதியில் எடுத்தாச்சுன்னா சோழிங்கநல்லூர் வந்து பிக்கெஸ்ட் தொகுதி 7 லட்சம் வாக்களுக்கு மேலே இருக்குது. எனக்கு தெரிஞ்சு வந்து அரியலூர் இந்த மாதிரி இடங்கள்ல வந்து 2 லட்சத்துக்கு கீழே இருக்குது. ஸோ வில்லிவாக்கம் பெரிய தொகுதி தானே? பட் இருக்கிறதுலே ரொம்ப பெருசு வந்து சோழிங்கநல்லூர் 7 லட்சம் வாக்காளருக்கு மேலே. அங்கேயே வந்து இப்போ எஸ்ஏஆர் வந்து அது வேறு தனியாக பேசணும், அதில் ஏகப்பட்ட குளறுபடி இருக்குது. இப்போ என்ன ஒரு கணக்குன்னா 2.5 லட்சம் வந்து ஆவரேஜாக வந்து ஒரு தொகுதியில். ஆமாம், ஆவரேஜா 2.5 லட்சம் ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு 2 லட்சம். 2.5 லட்சம் ஓட்டு போடுற மக்கள், ஆர்வமாக வந்து ஓட்டு போடக்கூடிய மக்கள் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அதிகபட்சம் 2 லட்சம் பேர். 180 2 லட்சம் பேர். இந்த 2 லட்சம் பேரில் வந்து நீங்கள் மூன்று முனை போட்டி, உதாரணத்துக்கு டிஎம்கே ஏடிஎம்கே கூட்டணி, தாவேகா, அப்புறம் உதிரிகள்னால் நம்ம வந்து நாம் தமிழ் கட்சி ப்ளஸ் வந்து மற்ற ஏதாவது இண்டிபெண்ட் அப்படிலாம் வருவாங்க இல்லையா, அப்படி கணக்கு வச்சிங்கன்னா இவங்களுக்கு வந்து இண்டிபெண்ட் நாம் தமிழர் கட்சி எல்லாம் சேர்த்து ஒரு 10% வாங்கிட்டாங்க. அப்படின்னா கிட்டத்தட்ட 20,000 ஓட்டு 22,000 ஓட்டு அங்கே வாங்கிட்டாங்கன்னு வச்சுங்களேன். அதுக்கப்புறம் இது தாவேக்காவோட எழுச்சி இருக்குல்ல, அதை பற்றி டீட்டெயிலாக பேசணும். என்னென்னா, நான் வந்து ஒரு 1.5 மாதத்துக்கு முன்னாடி கோயம்புத்தூரில் போய் அந்த ஏரியாவில் வந்து கேட்டேன். அதுக்கப்புறம் இடையில வந்து இங்கே கோயம்புத்தூரில் காலேஜில் போய் பேசணும். அப்புறம் இங்கே சென்னையில் வந்து காலேஜில் பசங்கிட்ட வந்து பேசினேன். இப்போது ஒரு போன வாரம் வந்து மதுரையில் போய் பெண்கள்கிட்ட 40-45 வயசு பெண்கள், அதுக்கப்புறம் வந்து முதல் நாள் வந்து ஒரு முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து லேப்டாப்பு கொடுக்குறது இந்த மாதிரி அரசியல் கூட்டம் நடத்தினார். அந்த கூட்டத்துக்கு போயிருந்தேன். போய் அங்கே நிறையா மக்கள்கிட்ட பேசினோம். அப்புறம் வெளியில் உள்ள மக்கள்கிட்ட பேசும்போது அவங்க வந்து பசங்க சொல்கிறாங்க, இந்த முறை வந்து தாவேகாவுக்கு ஓட்டு போடணும், விஜய்க்கு ஓட்டு போடணும் அப்படின்ற அளவில் 40 வயசுக்கு மேற்பட்ட பெண்மணிகள் வந்து நிறைய பேர் சொன்னோன்னே எனக்கு உண்மையில் ஆச்சரியமாக இருந்துச்சு. அந்த வார்த்தை வந்து கோயம்புத்தூர் சைடில் இல்லை. அப்புறம் தென்காசி பக்கம் போய் கேட்கும்போது பசங்க அங்கே பேசும்போது நான் வந்து விஜய் கட்சிக்கு ஓட்டு போடுவேன் அப்படின்னு. அப்போது நீ நேரடியாக விஜய் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா இப்போது நான் எடுத்த இது கணக்குப்படி பார்த்தா 20-25% வரைக்கும் அசால்ட்டாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. வெற்றி பெறுவார் என்பதை தாண்டி 25% பெறுவார். வெற்றி பெறுவார்ங்கிறதுலாம் வந்து 45-50% வேணும். வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு வந்து விஜய்க்கு வந்து ரொம்ப ரொம்ப குறைவு. ஆனால் ஒரு எடுத்த உடனே இது வரைக்கும் அரசியலில் போட்டியே போடாத ஒரு கட்சி 25% வாங்குறதுங்கிறது ட்ரெமெண்டஸ். அது ஒரு ட்ரெமெண்டஸ் எஃபெக்டிவ். ஆமாம், ட்ரெமெண்டஸ் இம்பாக்ட் ஆன் தமிழ்நாடு பொலிட்டிக்ஸ். பயங்கர இம்பாக்ட். நீங்கள் 10% வாங்கிட்டாலே பெரிய இம்பாக்ட். ஆமாம். அப்போ 25% வாங்கக்கூடிய அளவுக்கு நான் கேட்டதில்லை. ஆனால் அதில் வந்து என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி சின்ன விஷயத்த சொல்லிட்டோன்னு வச்சுங்களேன், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். என்னென்னா, அந்த கட்சி வந்து ரொம்ப புதிய கட்சி. அங்கே வந்து வெளியில் கீழே வரைக்கும் வந்து நேர்த்தியாக வேலை செய்கிறதுக்கோ, மக்களை வந்து சந்தித்து ஓட்டை வந்து கரெக்டாக வந்து சேனலைஸ் பண்ணுறதுக்கோ அவங்ககிட்ட ஆள் இல்லை. அதாவது ரூட்டில் வேலை பார்க்க ஆள் இல்லை. அந்த இடத்துல வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறது வந்து டிஎம்கே. அதிமுக அதுக்கு அடுத்த லெவலில் என்ன பிரச்சனை, திமுக களத்தில் இருக்கிற நம்பர் 1. நீங்கள் திமுக வந்து அவங்களுடைய களத்தில் இருக்கிற ஸ்ட்ரென்த் வந்து 100% அப்படின்னு வச்சாச்சுன்னா, அதிமுகவுக்கு வந்து மொத்த தமிழ்நாட்டில் களத்தில் எடுத்தாச்சுன்னா 40% தான். என்ன காரணம்னா, அவங்களுடைய ஸ்ட்ரென்த் வந்து எங்கெல்லாம் வெற்றி அடைஞ்சாங்களோ அந்த ஏரியாவில் ஸ்ட்ரென்த் நல்லா இருக்கு. நீங்கள் கொங்கு பெல்ட் திமுகவுக்கு, திமுகவுக்கு தமிழ்நாடு முழுக்க நல்லா இருக்கு. நமக்கு முன்னாடி வந்து சென்னையில் வந்து திமுக ஸ்ட்ராங்காக இருக்கும், திருநெல்வேலியில் வந்து திமுக ஸ்ட்ராங்காக இல்லை, கன்னியாகுமரியில் வந்து சரியில்லை அப்படின்ற இடத்துல கன்னியாகுமரியில் காங்கிரஸ் அண்ட் பிஜேபி ஸ்ட்ராங்காக இருக்கிற இடத்துல இப்போ திமுகவும் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஏன்னா களப்பணி அப்படி. இப்போ எஸ்ஐஆர் ஃபார்ம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த களப்பணியிலேயே மக்கள் வந்து திமுக பரவாயில்ல அப்படின்ற அளவுக்கு இருக்குது. அதே நேரத்தில் அந்த அதிருப்தின்னு சொல்லுவாங்களா, ஆன்டி இன்கம்பன்சி, அது வந்து திமுக மேலே நிறையாவே இருக்குது. நீங்கள் இப்போ அழகாக சொல்லிட்டீங்க. ஒரு யாருக்கும் சாதகம் இல்லாமல் தான் நம்ம பேசுகிறோம். ஆமாம், அப்பதான் ஒரு செய்தியாளனுக்குரிய நல்ல ஒரு நமக்கு வந்து யாரு சாதகமும் தேவையில்லை. இப்ப திமுகவின் மீது ஒரு பழம் திண்டு கொட்டை போட்ட மூத்த தலைவர்கள் மீது ஏராளமான 13க்கும் மேற்பட்ட அமைச்சர்களின் மீது ஊழல் குற்றச்சாட்டு, செயல்பாடுகளில் பெரிய தொய்வு, கட்டமைப்புகள், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், எக்ஸிகியூஷன் நடைமுறைப்படுத்துவதில் இட் ஹாஸ் அ லாட் ஆஃப் த புவர் டு பி அப்பியர். ரொம்ப போரா இருக்கிறதாக காணப்படுது. அவர்கள் அதற்கு சொல்றது இந்த 1000 ரூபாய் கொடுத்தது, சிற்றுண்டி, இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க, கம்ப்யூட்டர் கொடுத்தலாம். இப்போ எப்படி ஹவு த டிஎம்கே ஓவர்கம் இன் ஆன்டி இன்கம்பன்சி? ரொம்ப ரொம்ப கஷ்டம். என்ன பண்ணுறாங்கன்னா, நான் வந்து ஒரு பெண்மணிட்ட உதாரணத்துக்கு நான் வீடியோ வச்சுருக்கேன். ஒரு பெண்மணிட்ட கேட்கும்போது மாதம் 1000 ரூபா வாங்குறீங்களா? வாங்குகிறோம். யார் கொடுக்குறா? திமுக தான் கொடுக்குது, திமுக அரசு கொடுக்குது. சரி, அப்போ யாருக்கு ஓட்டு போடுவீங்க? விஜய்க்கு ஓட்டு போடுவேன்.
ஏன் விஜய்க்கு ஓட்டு போடுங்க? இல்லை, இதுக்கு முன்னாடி நான் வந்து சூரியனுக்கு தான் போட்டேன், இப்போ நான் விஜய்க்கு ஓட்டு போட்டேன். இது ஒரு சோறு பதம் சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி அவங்க சொன்னது. ஏன் அப்படின்னா வேணும். அது போக ஒரு நண்பரோட தங்கச்சி மாப்பிள்ளை வந்து பெரிய படிப்பாளி. அவர் சொன்னார் வந்து கல்வியாளர், பெரிய கல்வியாளர். அவர் வந்து பெரிய இன்ஜினியர், பெரிய கல்வியாளர். அவர் சொன்னார் ஒரு மாற்றம் வேணும்ல, அதனால் வந்து தாவேக்காவுக்கு தான் ஓட்டு போட போகிறேன். சரி, இப்போ தான் இது நல்லா இருக்கே, வேறு என்ன மாற்றம் வேணும்? நல்லா இருக்குலேருந்து மோசமாக இருக்கிறதுக்கு மாற்றம் வேணுமா? இல்லை இல்லை, இவங்க வந்து ஒரு என்னதான் இருந்தாலும் இவங்க சரியில்லை அப்படின்ற மனப்பான்மை. இதை வந்து திமுக ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னா இவங்க என்னெல்லாம் வந்து சீரழிக்கிறாங்க, என்ன பண்ணுறாங்கிற விஷயத்த ரொம்ப மேசிவாக கீழே வரைக்கும் இறங்கி பரப்பலை அப்படின்னா திமுக வந்து கொடுக்குற எஃபர்ட் இது எல்லாமே வந்து வேஸ்ட்டாக போகும்னு தோணுது. யாருக்கு வேஸ்ட்டாக போகும்? திமுகவுக்கு வேஸ்ட்டாக போகும். அண்ணா திமுக இன்னும் பரிதாபமாக இருக்குது போகிற இடங்கள்லாம். அண்ணா திமுகனா நீங்கள் பிஜேபி சேர்த்து தான் சொல்கிறீங்க? சேர்த்து தான் சொல்கிறேன். கூட்டணி அண்ணா திமுகன்னு சொல்லியாச்சு. அப்போ நம்ம வந்து பிஜேபி வந்து எப்படி பார்த்தாலும் 6% 7% ஓட்டு வங்கி உள்ள ஒரு கட்சி. 11ங்கிறாங்க. இல்லை, அது வந்து 11 எடுத்தாச்சுன்னா அது வந்து டீட்டெயில் சும்மா 4 பேரை மட்டும் சொல்லியாச்சுன்னா அது தெரிஞ்சிடும். இவர் வந்து ஏசி சண்முகம், பாரிவேந்தர், அதுக்கப்புறம் வந்து மேகநாதன், இவர் நாதன், ஐயநாதன் அவர் இப்படின்னு சொல்லி, அப்புறம் வந்து ஓபிஎஸ், டிடிவி இவங்களோட ஓட்டெல்லாம் சேர்த்தீங்கன்னா அது ஓவராலாக 5% வந்துடுது அதுவே. அதனால் இவங்களுக்கான ஒரு ஓட்டு வங்கி இருக்குல்ல, அது 5 தான். 5 to 7 6-7% வரைக்கும் வரும். முன்னாடி வந்து 2%, 1.5% இருந்தது. இப்போ வந்து நல்லா வளர்ந்துருக்காங்க. கிராமங்கள் அளவுக்கு வந்து பிஜேபி வந்து கட்டமைச்சிருக்காங்க. அது வெளியில் கிராம அளவுக்கு போகும்போது தெரிஞ்சது, கட்டமைச்சிருக்காங்க. அந்த இடத்துல வந்து பெரிய ஃபெயிலியர் யாருன்னா காங்கிரஸ் வந்து எந்த இடத்துலையும் தொண்டர்களே கிடையாது. அவங்க வந்து தனித்து நின்னாங்கன்னா 0.5% கூட வாங்க மாட்டாங்க. அவ்வளோ மோசமாக இருக்கும், பயங்கர மோசமாக இருக்குது. காங்கிரஸை நம்பி வேலை செய்கிறதுக்கு ஆளே இல்லை. இப்போ சமீபத்தில் இது இடைச்சர்களாக சொல்லிடலாம். இப்போ தாவேக்காவோட கூட்டணி பேரம் பேச போகிறோன்னு போயிருக்காங்க. இப்போ எப்படின்னா வெறும் தலைவர்களாக போய் சேர்ந்தாச்சுன்னா தொண்டர்கள் வேணும்ல. இவங்க வந்து திமுகவோடு இருக்கும்போது காங்கிரஸுக்கு வந்து வேலை செய்கிறதுக்கு வெற்றி வாய்ப்பை எடுத்து கொடுக்கறதுக்கு வந்து திமுகவோட தொண்டர்கள் இருந்தாங்க. அதுக்கப்புறம் சப்போர்ட்டுக்கு கூட வந்து விடுதலை சிறுத்தைகள் இருந்தாங்க. விடுதலை சிறுத்தைகளில் வந்து தலைமை எவ்வளோ பெருசோ இல்லையோ தொண்டர்கள் வந்து ஸ்ட்ராங்கு. திமுகவுக்கு வந்து தலைமையும் ஸ்ட்ராங்கு, தொண்டர்களும் ஸ்ட்ராங்கு. ஆனால் வழியாக வரும்போது அந்த குடும்பத்தை பற்றின நெரேட்டிவ் இருக்குல்ல, அது வந்து இந்த பத்திரிகைகள் இதெல்லாம் வந்து திமுகவை பற்றி கண்ணா பின்னான்னு பேசுகிறாங்க. இது இப்போ எதிர்த்து அடிக்கிறாங்க. அதாவது வாரிசு அரசியல், கருணாநிதி குடும்பம் நிறைய சம்பாதிச்சிட்டாங்க. ஆமாம், இது வந்து மக்கள்கிட்ட பெரிய ஒரு இது சொன்னீங்க. 13 அமைச்சர்கள் மேலே வந்து ஊழல் குற்றச்சாட்டு. இன்னொன்று, இந்திய அரசியலில் ஊழல் பண்ணாமல் அரசியல் யாராலையும் பண்ண முடியாது. அது உண்மைதான். என்ன இந்த ஊழல்ல வந்து இதை மக்கள் உணர்ந்திருக்காங்களா? எல்லாம் உணர்ந்திருக்காங்க. பாஜக மிஸ்டர் கிளீன் கிடையாது, காங்கிரஸ் கிடையாது, எல்லாருமே ஊழல். எல்லாரும் தெரியும். எல்லாம் ஊழல் பண்ணாம அவங்க சொல்றது என்ன தெரியுமா? இவங்க ஊழல் பண்றாங்க, ஏதோ நமக்கு நல்லது பண்றாங்க. அவங்க ஊழல் பண்றாங்க, நமக்கு எதுவும் நல்லது பண்ணலை அப்படின்ற அளவுக்கு வந்து பிஜேபி மேலே மக்கள் ஓவரால் இதில் பேசும். சிலர் வந்து விவரமான ஆட்கள் பேசும்போது பிஜேபி ஊழல் பண்ணுறது மக்களுக்கு எதுவும் பண்ணலை, ஒன்லி அம்பானி அதானிக்கு மட்டும் பண்ணுறாங்க அப்படின்ற இடத்துல அவங்க பேசுகிறாங்க. சாதாரண மக்கள், அதாவது படிப்பறிவு இல்லாத மக்கள் தான் வந்து நான் வந்து தாவேக்கா விஜய் கட்சிக்கு போட போறேன்னு சொல்கிறாங்களே. அவர் பிஜேபி பற்றி கேட்கும்போது பிஜேபி வந்து அவங்களுக்கு ஒரு பொருட்டே இல்லை. நிறையா இந்த மிடில் கிளாஸ் மக்கள், அப்புறம் படிப்பறிவு குறைவு, அவங்க தான் வந்து பெருவாரியாக ஓட்டு போடுறவங்க. அவங்க யாருக்கு போடுறாங்க? அவங்க வந்து விஜய்க்கு போடணும்னு. அவங்கள்ட்ட பிஜேபியை பத்தி என்ன ஒரு திட்டம் இருக்கு? பிஜேபி பத்தி ஐடியாவே இல்லை. காங்கிரஸ் பத்தி ஐடியா இல்லை, பிஜேபி பத்தி ஐடியா இல்லை. நாம் தமிழர் பற்றி கொஞ்சம் இருக்கு. அப்புறம் இது வந்து நம்ம விடுதலை சிறுத்தைகள் வந்து நார்த் தமிழ்நாடுல தான் இருக்க ஒழிய சவுத் தமிழ்நாடு சுத்தமா இல்லை. விடுதலை சிறுத்தை மதுரை, நீங்க வந்து சவுத்துல போனீங்கன்னா சுத்தமா இல்லை. வட தமிழ்நாட்டில் எந்த பகுதியில விடுதலை சிறுத்தைகள்? நீங்க இது எங்கெல்லாம் வன்னியர் இருக்காங்களோ நீங்க எடுத்தீங்கன்னா விருத்தாச்சலம், கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, சேலம், இந்த பெல்ட் ஃபுல்லாக வந்து எந்த அளவுக்கு வன்னியர்கள் இருக்காங்களோ அந்த அளவுக்கு வந்து இவங்களும் பறையர்கள் இருக்காங்க. ஸோ போட்டி வந்து வன்னியர்களுக்கும் பறையர்களுக்கும் எப்பவுமே போட்டி. அது எப்பவும் வட மாநிலங்களில் வன்னியர் வெர்சஸ் பறையர். ஆமாம். ஆனால் எங்கெல்லாம் இவங்க வன்னியர் இருக்காங்களோ பறையர் இருக்காங்க. நீங்கள் வந்து அதுக்கு தாண்டி திருச்சிக்கு தாண்டி கீழே போயிட்டீங்கன்னா பல்லர்கள், தேவேந்திர குல வேளாளர்கள், அவங்க வந்து அந்த எஸ்சி எஸ்டியில் வந்து எஸ்சியில் வந்து இவங்க வர்றாங்க. தேவேந்திர குல வேளாளரும் பல்லர்களும் அவங்க வந்து விடுதலை சிறுத்தைகளோட சேர மாட்டாங்க. அது தனி கம்யூனிட்டிங்கிறாங்க. தனி கம்யூனிட்டி. ஜான் பாண்டியனும் நாங்க ஹை லெவலுங்கிறாங்க. தேவேந்திர குடிகள் அது வேற. ஆமா, தேவேந்திர குல வேளாளர்கள். அதனால நாங்க வந்து பறையர்கள் இந்த எஸ்சி கம்யூனிட்டி கிடையாது அப்படின்னு அவங்க வந்து எப்படின்னா பிஜேபியோட கூட்டணிக்கு வர்றாங்களே ஒழிய அப்படி கூட்டணி வந்தா கூட அந்த மக்கள் வந்து பிஜேபி ஆதரிக்கல.
அதில் ஒரு கேள்வி எனக்கு வருது. நான் அறிந்த அளவிற்கு பல்லர் சமூகத்தில் தேவேந்திர குல வேளாளர் சமூகம் தான் அவங்க. பல்லர் 2 பிரிவு வச்சிருக்காங்க. இல்லை, அதுலேயும் 7 சமூகம் இருக்குது, இடும்பன் அதெல்லாம் நிறைய இருக்குது. அந்த மக்கள் வந்து ஒரு கல்வியானவர், நிறைய படிச்சிருப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெற்கு பகுதியில் நிறைய படிச்சிருப்பாங்க. ஆனால் அவங்கள்ட்ட ஒரு 50% கிறிஸ்தவ பல்லர்கள் தான் இருக்கிறார்கள். தேவேந்திர குல மக்களில் 50% கிறிஸ்தவர்களாகத்தான் இருக்கிறார்கள். அது எப்படி பிஜேபி மீதி 50% கட்சி? இப்படி பார்த்தீங்கன்னா வந்து நாடார்கள் வந்து நிறைய கிறிஸ்தவ நாடார்கள் இருக்காங்க. அது கன்னியாகுமரியில். அது நம்ம ரெண்டாவது பேசுவோம். இல்ல, அது என்ன, நீங்க திருநெல்வேலிக்கு பின்னாடி கீழே போயாச்சுனாலே தேவேந்திர வேளாளர் பல்லர் சமூகம், நாடார் சமூகம் 2 பேருமே வந்து கிறிஸ்தவரா இருக்காங்க. சரியா? அந்த 2 பேருமே வந்து காங்கிரஸ் ஆதரிக்கிறாங்க, பிஜேபி ஆதரிக்கிறாங்க. அதுல வந்து இந்த கிறிஸ்தவர்கள் அப்படிங்கிறத தாண்டி இவங்க பிஜேபி ஆதரிக்கிறதுக்கு பெரிய காரணம் இல்லை. அவங்களுக்கு என்னன்னா, அங்கே யாரெல்லாம் வந்து லோக்கல் போட்டி போடுற ஆள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்களோ, நீங்கள் காந்தியா இருக்கட்டும், இல்லை வந்து இப்போ நயினா நாகேந்திரன் இருக்கட்டும். நான் வந்து அங்கே திருநெல்வேலியில் கடம்பங்குளம், வள்ளியூர் இங்கெல்லாம் போயிருந்தேன். இது வந்து ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி. அங்கே போயிருக்கும்போது விசாரித்தா, இரஸ்பெக்டிவ் ஆஃப் எனி இது பார்ட்டி, அவங்க சொன்னது வந்து நயினார் நாகேந்திரனுக்கு ஓட்டு போடுவோம். அது முக்குளத்தூர் இல்லை, நான் சொல்றது வந்து தேவேந்திர குல வேளாளர். நயினார் நாகேந்திரனுக்கு ஓட்டு போடுவோம்னா அவருக்கு மட்டுமா, அவர் சார்ந்த கட்சிக்கா? அவருக்கு. அவர் நின்றா இல்ல, அந்த அவர் ஒரு தொகுதியில போட்டிட்டா அவருக்கு போடுவாங்க. அவருக்கு போடுவாங்க. அவர் இல்லாம பிஜேபியில வேற யாராவது நின்னா ஓட்டு போட மாட்டாங்க. யாருமே போட மாட்டாங்க. என்னன்னா, அவர் வந்து இண்டிவிஜுவலா அவருக்கு வந்து பெரிய அளவுக்கு செல்வாக்கு இருக்கு. எப்படி வந்து நல்ல மனுஷன். ஆமா, எல்லா மக்களுக்கும் அறிஞ்ச நல்ல அந்த ஏரியா சாஃப்டா எல்லா மக்கள்கிட்ட வந்து அரவணைச்சு போற. எப்படி தொண்டாமுத்தூர்ல எஸ்பி வேலுமணி நின்னா இரஸ்பெக்டிவ் ஆஃப் பார்ட்டி, அவர் ஏடிஎம்கேனாலும் சரி சுயேட்சைனாலும் சரி தனிப்பட்ட முறையில் அவர் ஜெயிப்பார் அப்படின்ற அங்கே போய் விசாரித்தேன். அங்கே வந்து எப்படி சொல்கிறாங்களோ அது மாதிரி நயினார் நாகேந்திரன் தனியாக நின்னாலும் ஜெயிப்பார். அந்த மாதிரி ஒரு சூழல். அப்போ வந்து என்ன, பார்ட்டியை தாண்டி பார்ட்டி அப்படிங்கிறது வந்து நிறைய இடங்கள்ல வந்து சூரியனுக்கு வந்து முன்னை விட இப்போ வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்குது பெண்கள் மத்தியில். அதாவது திமுகவுக்கு முன்னாடி வந்து எம்ஜிஆர் இருக்கும்போதும் ஜெயலலிதா இருக்கும்போதும் பெண்கள் ஓட்டு வந்து திமுகவுக்கு பெருசாக கிடைக்காது. என்னன்னா, இவங்கெல்லாம் ரொம்ப பெண்களுக்கு வந்து ரொம்ப ஆதரவானவங்க அப்படின்ற ஒரு இமேஜ் திமுக கலைஞர் வந்து பெண்களுக்கு எதிரானவர் ஒரு மாதிரி சொல்லி வச்சதுனால அது 77 கட்டமைக்கப்பட்டது. இப்போ வந்து ஸ்டாலின் வந்ததுக்கு அப்புறம் என்னாச்சுன்னா, இவர் சாஃப்ட், இவர் ரொம்ப நல்லவர், பெண்களுக்கு ஆதரவானவர் அப்படின்னு சொல்லி பெண்களோட வாக்கு வந்து முன்ன விட இப்ப திமுகவுக்கு நல்லா வந்திருக்கு. அதாவது கருணாநிதி இருக்கின்ற போது ஒட்டுமொத்த பெண்களின் பார்வையும், ஸ்டாலின் இப்பொழுது இருக்கிற போது ஒட்டுமொத்த திமுகவுக்கான மீதான பார்வையும் மாறி இருக்கிறது, ரொம்ப மாறி இருக்கு. இப்போ வந்து பெண்கள் வந்து பெண்களோட வாக்கு சதவீதம் திமுகவுக்கு அதிகமாக இருக்கு. அது யாரோட வாக்கு அப்படின்னா ஏடிஎம்கேட வாக்கு. இப்போ ஏடிஎம்கேல வந்து ஏற்கனவே இளைஞர்கள் இல்லை, இப்போ திமுகவில் இளைஞர்கள் கொஞ்சம் இருக்காங்க. இப்போ இருந்த இளைஞர்களை கடந்த ஒரு 3-4 தேர்தலாக ஒரு 6-7 வருஷமாக நாம் தமிழர் கட்சி வந்து ஒரு இந்த 18 வயசுலேருந்து 25-30 வயசு வரைக்கும் உள்ள மக்கள் வந்து இழுத்துட்டு போனாங்க இல்லையா, அது வந்து 36 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்காங்க. இந்த ஓட்டில் யாரோட ஓட்டுனா மெஜாரிட்டி வந்து திமுக ஓட்டு. இப்போது இது அதுக்கு அடுத்து வந்து நம்ம தாவேக்கா வர்றதுக்கு முன்னாடி இது சொல்லிடுவோம். நம்ம மக்களுக்கு வந்து எல்லா அமைச்சர்களும், எல்லா மாவட்ட செயலாளரும், எல்லா கவுன்சிலர்களும் எல்லாருமே ஊழல் பண்ணுவாங்க. ஊழல் பண்ணது போக நமக்கு ஏதாவது ஓரளவு நல்லது பண்ணுறாங்களா, நம்ம வந்து ஈஸியாக அப்ரோச் பண்ண முடியுதா, நம்ம போனால் என்னப்பா எப்படி இருக்கு அப்படின்னு கேட்குறாங்களா, நல்ல விதமாக அந்தந்த ரீஜன் மக்கள் அந்த மாதிரி மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க. அதாவது கரப்ஷன் இஸ் அ பார்ட் ஆஃப் லைஃப். அவ்வளோதான். யார் வந்தாலும் சரி, யாராவது இவர் கரப்ஷனே பண்ண மாட்டாங்க, நமக்கு ஏதோ நல்லா செய்கிறாங்களா அப்படி ஒரு மனநிலை வந்துட்டாங்க. இதில் இந்த மொத்த தமிழ்நாட்டிலையும் இந்த கரப்ஷன் பற்றி சொல்லக்குள்ள ஒரே ஒருத்தர் மட்டும் எக்ஸப்ஷன், மதுரையில் பீட்டர் பழனிவேல் தியாகராஜன். அவர் வந்து கரப்ஷன் பண்ண மாட்டாரு, ஓட்டுக்கு காசு அந்த மக்கள் அப்படி நினைக்கிறாங்க இருக்காங்க. எப்பவுமே அவர் நின்னா அவருக்கு ஓட்டு போடுவோம், காசு கொடுக்கலன்னா பரவாயில்ல, வேற ஆளு காசு கொடுத்தா கூட அவங்களுக்கு ஓட்டு போட மாட்டோம், அவருக்கு மட்டும் ஓட்டு போடுவோம். நீங்க சொன்னதுல 2 பேரை சொன்னீங்க. ஒன்னு நயினார் நாகேந்திரன் காசு கொடுப்பாரு, இல்ல காசு சொல்லல, மக்கள் ஓட்டு போடுவோம். ஆமா, யாரு தேவேந்திர குல வேளாளர்கள், அது ஒரு வித்தியாசம். ஏற்கனவே தேவர் ஓட்டு போடு, அவர் தேவர் சமூகம், அவர் மறவர் சமூகத்தை சேர்ந்தவர். அந்த மறவர் சமூகம் ஓட்டு போடுவாங்க, தேவேந்திர குல வேளாளர் ஓட்டு போடுவாங்க, கொஞ்சம் நாடார் ஓட்டு போடுவாங்க. அவருக்கு வந்து அந்த செல்வாக்கு இருக்கு. மேன் ஆஃப் நைஸ், ஒரு நல்ல ஒரு இனிமையான மனிதர். இப்போ வந்து நம்ம தேவேந்திர குல வேளாளர் இதெல்லாம் சேர்த்து வந்து நயினார் நாகேந்திரன் சொல்ல முடியா, அவர் வந்து ஓட்டுக்கு காசு கொடுப்பாரு, மக்களுக்கு நிறைய செலவு பண்ணுவார். ஆனா அதெல்லாம் எதுவுமே இல்லாம மேன் ஆஃப் கிளீன்லினஸ் அப்படி எடுத்தாச்சுன்னா பீட்டர் பழனிவேல் தியாகராஜன். அவர் ஒருத்தரை தவிர தமிழ்நாட்டில் வந்து ஒரு எலிஜிபிள், ஒரு கரெக்டான ஒரு பாலிட்டிஷியன், கரெக்டானு சொல்றதை விட ஒரு சரியான ஒரு ஊழல் இல்லாத பாலிட்டிஷியன் அவர் ஒருத்தர் தான் தமிழ்நாட்டில்.
அவர் வந்து எப்போ நின்னாலும் அந்த தொகுதியில் மட்டும் அது மதுரை மத்தியை விட்டுட்டு வேற எங்கே போனாலும் தோற்றுருவார் அவர். இப்போ அவருக்கு அந்த ஏரியாவில் மட்டும் அந்த இடத்துல அந்த தொகுதி மட்டும்தான். அந்த மக்கள் வந்து அப்படி டியூன் பண்ணி இப்போ 5 வருஷம் 10 வருஷமா இருக்காருன்னா 10 வருஷத்துலேருந்து அவரால் என்ன முடியுமோ அந்த தொகுதிக்கு நிறையா பண்ணியிருக்கிறார். எல்லாத்தையும் தாண்டி எல்லாம் பண்ணியிருக்காரு. அது வந்து ஒரு பக்கம். இப்போ வந்து தாவேக்காவுக்கு வருவோம். தாவேக்கா வந்து எல்லா இடத்துலையும் நம்ம வந்து இப்போ அவங்க வந்து வேட்பாளர் போகிறான்னு வச்சுங்களேன். இப்போ கூட்டணி இல்லை அப்படின்னா 234 தொகுதி வேட்பாளர் போகிறான்னா வேட்பாளர் கிடைக்கிறதே அரிது. இன்னொன்று வேட்பாளர் கிடைக்கிறது அரிது. ஆமாம். ஆனால் திரு கஸ்ஸாலி, நீங்கள் சொல்கிறத பார்த்தா ஒரு தனிப்பட்ட முறையில் விஜய்க்கு மட்டும் ஒரு பெரும் செல்வாக்கு இருக்குது. 25% இருக்குங்க. ஆனால் அவர் தனியாக நின்னா அவர் ஒரு தொகுதியில் நின்னா கூட அவர் ஜெயிக்கிறதே கஷ்டம். முட்டி மோதி 35% 40% வரைக்கும் வரலாம். அவர் ஜெயிக்கிறதே கஷ்டம். இப்போ இன்னொரு கேள்வி, தென் மாநிலத்தை சார்ந்த நடிகர் விஜயகாந்த் ரிசுவந்தியத்திலும் விழுப்புரத்திலும் தன் தாக்கத்தை ஏற்படுத்தினார் மரணிக்கு வரை. அப்படி இப்போ எங்களுக்கு வந்து we don't have for any appropriate evidence about regarding விஜயை பற்றியான ஒரு பெர்செப்ஷன் இல்லை. அவர் எந்த இடத்துல, எந்த மாவட்டத்தில், எந்த பகுதியில் அவருக்கு ஒரு டென்ட்டாக இருக்குங்கிறது தெரியல. உங்கள்கிட்ட ஏதாவது தரவுகள் இருக்கா விஜயை பற்றி? விஜய் வந்து இங்கே தான் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார். அவருக்கே தெரியல. அந்த கட்சிக்கே குழப்பத்தில் இருக்காங்க. எங்கே போனாலும் விஜய்க்கு, அதாவது கொங்கு பெல்ட்டில் விஜய் நின்னா கண்டிப்பாக தோற்றுருவார். கொங்கு பெல்ட்டில் விஜய்க்கு வந்து அவ்வளோ பெரிய செல்வாக்கு இல்லை. கொங்கு பெல்ட்டில் அதிமுக, பிஜேபி, திமுக இந்த மூணுக்கும் அடுத்த லெவலில் வந்து நாம் தமிழர் கட்சி இவங்களுக்கெல்லாம் செல்வாக்கு இருக்குது. விஜய்க்கு வந்து செல்வாக்கு வந்து குறைவு. கொங்கு பெல்ட் மேற்கு தமிழ்நாடு நம்ம தமிழ்நாட்டை வந்து 5ஆ பிரிப்போம். நீ வந்து சென்னை சிட்டி இருக்கு இல்லையா, இது இந்த சரௌண்டிங் செங்கல்பட்டு இது வரைக்கும் ஒன்று. அதுக்கப்புறம் வந்து வட தமிழ்நாடுன்னு சொல்லி விழுப்புரத்தை மையமாக வச்சு அந்த பழைய வடார்காடு தென்னார்காடு, பழைய வடக தென்னார்காடு இது வரைக்கும். ஆமாம், கடலூர் இதெல்லாம் சேர்த்து இது வரைக்கும். அதுக்கப்புறம் தஞ்சாவூர் பெல்ட்டு, டெல்டா, கொங்கு பெல்ட்டு, அப்புறம் சவுத்து, மதுரைக்கு கீழே தெற்கு இப்படி பிரிப்போம். இப்போ மதுரைக்கு கீழே வந்து மதுரையிலேருந்து இல்லை திருச்சிக்கு கீழே மதுரையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் அல்லது திருநெல்வேலி வரைக்கும் விஜய்க்கு வந்து அருமையான அற்புதமான ஒரு வாய்ஸ் இருக்குது. எங்கேருந்து? திருச்சிக்கு கீழே. ஆமாம், விஜய்க்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. திருச்சி கீழே எந்த பக்கம்? திருநெல்வேலி வரைக்கும். திருச்சி அந்த பக்கம், மதுரை, விருதுநகர், ராஜபாளையம், இந்த பக்கம் வந்து தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி போகும். கன்னியாகுமரியில் வந்து அந்த இடத்துல எப்போவுமே வந்து பிஜேபி அண்ட் காங்கிரஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கு. அந்த சில தொகுதி, அந்த தொகுதி மட்டும். இப்போ கன்னியாகுமரியில் சில தொகுதியெல்லாம் வேறு யாரும் வர முடியாது. சரி, இப்போ நம்ம வந்து முதல் கட்டமாக இன்னைக்கு இவ்வளோ போகுது. ஓகே, இன்னும் நிறைய பேச நிறைய இருக்குல்ல. ஏன்னா நம்முடைய நேயர்கள் வந்து தொடர்ந்து என்னுடைய நிகழ்வுகளை பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. இன்னைக்கு நண்பர் கஸ்ஸாலி அவர்களை நாங்கள் அழைச்சிருக்கோம். இன்னும் நாங்கள் முடிவு பெறலை. இந்த தேர்தல் அனலிஸ்டில் முதல் கட்டமாக பேசியிருக்கோம். நிறைய பாருங்கள், அவருடைய பேச்சில் எந்த கட்சிக்கும் ப்ரோவாக இருக்காது. ரொம்ப அழகாக சொல்கிறாரு பாருங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும். இன்னும் நிறைய தகவல்களை குவித்திருக்கிறார். நான் இது தொடர்ந்து அடுத்த அனலைஸ் உங்களுக்கு நான் தரோம். மீண்டும் சந்திப்போம். எங்களுடைய அரங்கத்துக்கு வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். நன்றி.